பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே நேருக்கு நேர் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சித்துக் கொண்ட சம்பவம் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கூட்டத்தின் போது கட்சியின் இளைஞர் சங்க தலைவராக ராமதாஸ் தனது பேரன் முகுந்தன் பெயரை அறிவித்தார். இதற்கு மேடையிலேயே எதிர்ப்பு தெரிவித்த அன்புமணி, முகுந்தன் கட்சிக்கு வந்தே 4 மாதங்கள் கூட ஆகவில்லை, அவரை எப்படி நியமிக்கலாம்? இது என்ன குடும்ப கட்சியா என காட்டமாக மைக்கில் கேட்டார். இதற்கு கடும் கோபம் அடைந்த ராமதாஸ், இது நான் தொடங்கிய கட்சி, நான் சொல்றதை தான் இங்க கேட்கணும், இல்லனா கட்சியில் இருக்க முடியாது என கடுமையாக எச்சரித்தார். அதற்கு அன்புமணி, நடத்துங்க என கூறி மைக்கை எறிந்துவிட்டு அமைதியானார். மேலும் பனையூரில் தான் தனி அலுவலகம் தொடங்கியிருப்பதாகவும் தன்னை அங்கு வந்து பார்க்கலாம் என்றும் செய்தியாளர்களிடம் அன்புமணி தெரிவித்தார். முப்படை மரியாதையுடன் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் தகனம் செய்யப்பட்டது. வயது மூப்பு காரணமாக காலமான மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கு இன்று நடைபெற்றது. டெல்லியில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த அவரது உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. பின்னர் டெல்லியில் உள்ள நிகம்போத் காட்டில் நடைபெற்ற இறுதிச் சடங்கில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். முப்படைகளின் இராணுவ மரியாதையுடன் 21 குண்டுகள் முழங்க உடல் தகனம் நடைபெற்றது. இறுதிச் சடங்கில் பூட்டான் மன்னர் கலந்து கொண்டார். பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எஃப்ஐஆர் தகவல் வெளியானதால் இந்த இழப்பீடு அறிவித்துள்ள உயர்நீதிமன்றம், பாதிக்கப்பட்டவர்களின் மாண்பை பாதுகாக்கும் வகையில் எஃப்ஐஆர் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. மாணவியிடம் இருந்து எந்த கல்வி கட்டணமும் வசூலிக்க கூடாது என்றும், அவர் தொடர்ந்து படிக்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழக அரசு செய்ய வேண்டும் என்றும் அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிகளில் உயர்கல்வியை தொடரும் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்கும் வரும் 30ஆம் தேதி முதல் விரிவுபடுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின்படி வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகை 1000 ரூபாயை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்துவிட்டு உயர்கல்வியில் பயிலும் மாணவிகளின் வங்கிக் கணக்கில் அன்றைய தினம் வரவு வைக்கப்பட உள்ளது. எனவே உதவித்தொகை பெற தகுதியான மாணவிகள் தங்கள் வங்கிக் கணக்குகளில் மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் அஜித், த்ரிஷா நடிப்பில் விரைவில் திரைக்கு வரவுள்ள விடாமுயற்சி திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிளாக நேற்று வெளியான சாவடிக்கா பாடல் ரசிகர்களின் உள்ளங்களை கவர்ந்து லைக்குகளை அள்ளி குவித்து வருகிறது. தற்போது 3.7 கோடி பார்வையாளர்களை கடந்துள்ளது. ட்ரெண்டிங்கில் 10வது இடத்தை பிடித்துள்ளது. மகிழ் திருமேனி இயக்கத்தில் உருவாகியுள்ள விடாமுயற்சி அஜித் ரசிகர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் குறித்து விசாரணை நடத்த 3 IPS பெண் அதிகாரிகள் கொண்ட குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது. CBI விசாரணை கேட்டு தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் சிறப்பு குழு அமைக்க உத்தரவிட்டிருந்த நிலையில் ஆவடி துணை ஆணையர் ஜமால், சேலம் துணை ஆணையர் பிருந்தா, அண்ணாநகர் துணை ஆணையர் ஸ்னேகப்பிரியா ஆகியோர் கொண்ட குழுவை அமைத்துள்ளது. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய்விட்டதாக தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக்கொண்ட அண்ணாமலைக்கு திவ்யா சத்யராஜ் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளார். ரேண்டம் குவெஸ்டின் அண்ணாமலை என்ற தலைப்பில் கேள்வி எழுப்பியுள்ள அவர், மணிப்பூர் பிரச்சனையில் ஏன் அமைதியா இருந்தீங்க? கொரோனா தொற்றில் அதிகமான இறப்புகள் பதிவான போது பால்கனியில் விளக்குகளை ஏன் பிடிச்சிங்க? குஜராத்தில் நடந்தது பற்றி ஏன் பதில் சொல்ல மறுக்கிறீங்க? தென்னிந்திய விவசாயிகள் ஏன் நிராகரிக்கப்படுறாங்க
என திவ்யா சத்யராஜ் சரமாரியாக வினா எழுப்பியுள்ளார். திமுக அரசு மக்கள் விரோத ஆட்சி நடத்துவதாக ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். பாமகவின் சிறப்பு புத்தாண்டு பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர், திமுக ஆட்சி ஒரு நாள் கூட நீடிக்க கூடாது என பேசினார். 2026ஆம் ஆண்டு பாமக இடம்பெறும் கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும் என்றும் குறிப்பிட்ட ராமதாஸ், கூட்டணியை நான் பார்த்துக் கொள்கிறேன், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் முடிவோடுதான் தேர்தல் பணி தொடங்க வேண்டும் என கட்சியினரிடம் கேட்டுக்கொண்டார். தனக்கு காமெடி படங்கள் இயக்க பிடிக்கும் என இயக்குனர் மாரி செல்வராஜ் கூறியுள்ளார். பேட்டி ஒன்றில் தனது ஆசையை வெளிப்படுத்திய அவர், வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளியான சென்னை 28 படத்தை வெகுவாக பாராட்டினார். அந்த படத்தை பார்க்கும்போது புது அனுபவத்தை கொடுத்ததாகவும், வடிவேலு காமெடி படம் பார்த்து வளர்ந்தவனுக்கு சிங்கிள் டைலாக் மூலம் சிரிப்பை வரவழைக்க முடியும் என அப்படம் உணர்த்தியதாகவும் இயக்குனர் மாரி செல்வராஜ் தெரிவித்தார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.